ஒரு சின்ன நாடு. ஆனா, ஏசியா கண்டத்திலே பணக்கார நாடு அப்டின்னா, அது சிங்கப்பூர் தான். ஏன் உலகத்திலே பணக்கார நாடுனாலுமே சிங்கப்பூர் தான். இவங்களுடைய பெர் கேப்பிட்டா இன்கமும் மற்ற பெரிய நாடுகளான யுஎஸ், யுகேலாம் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண போர்ட்டா இருந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டா மாறியிருக்கு. பல நாடுகள் வியப்படையிற மாரி தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ஹைடெக் எக்கனாமிக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்காங்க. ஸோ இந்த வளர்ச்சி அப்படின்றது இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணி, இன்னைக்கு அதோடைய பெனிஃபிட்ட அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, சிங்கப்பூர் எப்படி இவ்ளோ அசுர வளர்ச்சி அடைஞ்சு, பணக்கார நாடா ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். 1965ல சிங்கப்பூர் தனி நாடா மாறுது. தனி நாடா வந்ததுலேருந்து இன்னைக்கு வர ஒரே ஒரு ஆட்சி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. 1965ல இவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் லீ குவான் யூ அவர் என்ன நினைச்சார்னா, சிங்கப்பூர்ல நேச்சுரல் ரிசோர்ஸஸே இல்ல. அதனால எக்கனாமி வளர்றது கஷ்டம்னு நினைச்சாரு. அதனால அவருடைய ஆசை என்னன்னா, ஃபாரின்லேருந்து எப்படியாவது சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். நெறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சிங்கப்பூர்ல கொண்டு வரணும்னு நெனைச்சாரு. அதுக்கு சிங்கப்பூரோட லொகேஷன் ப்ளஸ் பாயிண்ட்டா அமையுது. சிங்கப்பூர் பக்கத்துல கடல் இருக்கிறனால ஷிப்பிங், கார்கோ எல்லாமே பண்றாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாவே உருவாகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் எந்த மாரி ஜாப் ரோல்ஸ் பண்றாங்கன்னா, லேபர் இன்டென்சிவ் ரோல்ஸ். நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு கார் மேனுஃபேக்சரிங் பார்ட், க்ளோத் மேனுஃபேக்சரிங் இந்த மாரி ஜாப் ரோல்ஸ் வந்து நெறைய பேருக்கு வேலைகளை குடுத்தாலும், இன்கம் குடுக்காது. சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட்டு இத தான் கொண்டு வந்தாங்க. இது மூலமா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்ட கம்மி பண்ணணும். அப்புறம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் எல்லா நாடுகளுக்கும் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ 1970கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லா மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்தாலும், இதிலே கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய பிளான் இல்ல. இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறம், நெறைய லீகல் சிஸ்டம், அப்புறம் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் பாலிசிஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இதெல்லாமே கொண்டு வராங்க. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேற லெவல்ல கொண்டு வராங்க. ஸோ சிங்கப்பூர் இன்னைக்கு இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் 1980ல ஆரம்பிக்குது. 1980ல நெறைய ஃபைனான்ஷியல் கம்பெனி சிங்கப்பூர்ல கொண்டு வரணும்னு நெனைச்சாங்க. அந்த டைம்ல யுஎஸ், யுகே தான் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸோட தலைநகரமா இருந்துச்சு. அத சிங்கப்பூர்ல கொண்டு வரணும்னு நெனைச்சாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நெறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க. டாக்ஸஸ்லாம் கம்மி பண்றாங்க. அதோடைய விளைவு இன்னைக்கு சிங்கப்பூர்ல சுமார் 4200 ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் டாக்ஸ் அவ்வளோ கம்மியா வச்சனால தான். சிங்கப்பூரோட கார்ப்பரேட் டாக்ஸோ வெறும் 17% தான். இப்போ இதை விட கம்மி அப்படின்னா ஹாங்காங் மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா நாடுகளுமே இதை விட ஜாஸ்தி தான். ஸோ இப்போ கட்ட வேலை முடிஞ்சிருச்சு. 2004ல் லீ குவான் யூ அவங்களுடைய பையன் ஆட்சிக்கு வராரு. அவங்க இப்போ பிஸ்னஸ் மூலமாக சிங்கப்பூருக்கு நல்லா வருமானம் வருது. இப்போ அடுத்து எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிங்கப்பூரை ஒரு அட்ராக்டிவ் ஸ்பாட்டாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டூரிஸ்ட் ஓரியன்ட் ஸ்பாட்ஸாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மெயினாக 1970லே சிங்கப்பூர் லேண்ட் ரெக்ளமேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் ஹப்ஸ் எல்லாம் அப்போவே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2005ல் உலகத்தோட F1 நைட் ரேஸை சிங்கப்பூரில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கேசினோ, இன்டிகிரேட்டட் ரெசார்ட்ஸ் அதுவும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்தியா அண்ட் சைனா எக்கனாமி அப்போ தான் வளர ஆரம்பிச்சுது. இங்கே ரிச் பீப்புள் எல்லாருமே நிறைய பேர் சைனா அண்ட் இந்தியா எக்கனாமிலேருந்து சிங்கப்பூருக்கு வராங்க. அவங்களுடைய ஃபைனான்ஸ் மற்றும் அசட்ஸை சிங்கப்பூரை ஒரு அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக மாற்றுறாங்க. நிறைய ரிச் பீப்புள் சைனா அண்ட் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு மூவ் ஆகிறாங்க. இதோடைய விளைவு சிங்கப்பூரோட அசட்ஸ் 2004ல் 420 இருந்தது. 2022ல் 3.6 ட்ரில்லியனுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. இது ஒரு பெரிய எக்கனாமி சக்ஸஸாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய லீடர்ஷிப்பை நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, மீடியாவில் பெரிய அளவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூரில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஏன் மீடியாவில் ப்ரெஸ் ஃப்ரீடம் கிடையாதுன்னா, சில விஷயங்களை மீடியாவில் சொல்லும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலுமே, அங்கே இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளோ ஒரே ஒரு கட்சிக்கு தான் இப்போ வரையும் ஓட் பண்ணாங்க. அதுக்கு காரணம், சிங்கப்பூர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சக்ஸஸ், எக்கனாமி, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இவ்வளோ தூரம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படலை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, சிங்கப்பூரோட அசுர வளர்ச்சியே அதுக்கு ஒரு தடையாக அமையுது. நிறைய ரிச் பீப்புள் வர வர ஹவுசஸோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடுது. ஒரு சில ஜாப்ஸ்க்குலாம் ஃபாரின் லேபர்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அவங்களுடைய ஜாப்ஸ் பறி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க.
அதனால் இந்த கட்சியோட பாப்புலாரிட்டியுமே இப்போ கம்மியாயிட்டு இருக்குது. அது போக இன்றைக்கி இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஏஜ் ஆகிட்டு இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. 2023 லாரன்ஸ் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற 2 பெரிய சேலஞ்சே மக்களோட ட்ரஸ்ட்டை திருப்பி வாங்குறதும், அது போக இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ சிங்கப்பூர் இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இது அப்படியே சஸ்டெயின் பண்ணுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இவங்களுடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிசிப்ளின், கண்ட்ரோல், பிளானிங் 20-30 வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணது தான். ஸோ இப்போ இவங்களுக்கு புது சேலஞ்சஸ் வந்திருக்கு. இதை எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.